வந்து நல்லா ஷேப்பா செஞ்சு வச்சிருக்கேன். பேட்ல போடு பேட் மேல வைக்கிறாரு. நல்லா இருக்கா? யம்மி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஸ்வீட்னா, நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த தேங்காய் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேங்காய் வந்து சாப்பிடுறதே இல்ல, வீணா போகுது. அதனால வீணாக்க கூடாதுன்றதுனால இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறேன். அதானே, தேங்காய் வீணாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபேவரட்டான ரெசிபி தான் தேங்காய் பிஸ்கெட். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஐயோ, தேங்காய் பிஸ்கெட், தேங்காய் பர்ஃபி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு சந்தோஷம். வெளியே வந்தாலே ஜாலி ஆயிடுவா காக்கா எல்லாம் பாத்துக்கிட்டு. மஞ்சக்குருவி மிட்டாய் செய்யறதுக்கு தேங்காய் வந்து உடைச்சி கொஞ்சம் வந்து துருவி வைன்னு சொன்னேன். பேபி வந்து பாத்தீங்கன்னா பத்தே எடுத்து வச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. சோ நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லைஸ் போட்டாரு. ஆமா, தேங்காய் பத்தை இதுதான் சொல்லுவாங்க. இந்த பின்னாடி இருக்க கருப்புலாம் கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கு. இதை எடுத்துட்டு வெறும் ஒயிட் மட்டும் சேர்ந்தா வந்து நல்லா இருக்கும், சாஃப்டா. சோ அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பீலர் எடுத்து வச்சு இந்த ஒரு பீஸ்ல இருந்து அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணின்னு இருக்கேங்க. பாருங்க, தேங்காய் பிளாக் மட்டும் ரிமூவ் பண்றேன். சோ ரொம்ப ஹார்டா இருக்கு, தேங்காய் முத்திடுச்சு, நல்லா முத்தன தேங்காய். சோ அதனால கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால அதை எடுக்கிறேன். சோ எடுக்காதையும் அப்படியே செய்யலாம். கொஞ்சம் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துட்டு, ஆமா. ஸோ அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வெல்லம் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக செய்ய போகிறேன். ஸோ சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மிட்டாய் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தேங்காய் மிட்டாய்க்கு இந்த வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வெல்லம் பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஆமாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காட்டி நீங்கள் மெத்தியில் ஒரு வேலை இருக்குது, அப்படி செஞ்சுட்டு வந்து பார்த்தியா எங்க 2 பேருக்கும். ஜஷிதா தேங்காய் பற்றி எடுத்து சுற்றி ஏதுமா அது குட் கேர்ள் ஜஷிதா. அப்பாக்கு ஆகுடு குடுமா தேங்காய் ஆவையுமா அப்பாக்கு. குட் கேர்ள் ஜெசிதா. குடு அப்பா குடு தேங்காய் குடுமா. தேங்காய் கேப்பா நீ ஓடுறா செய்தா. என்னம்மா நீ ஜெசிதா, அப்பாவுக்கு தேங்காய் கொடு அப்பா பாவம். குட் கேர்ள். என்ன வச்ச மாதிரி வச்சு எடுத்துன்னு ஓடுறா. குடுமா அப்பா சாப்பிடுறோம். வேணாமா அப்பாவுக்கு தர மாட்டியா? நானும் ஜஷிதாவும் மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். ஏன்னா உளுந்து காய வச்ச உளுந்து எடுக்கணும். ப்ளஸ் எப்படி சாஞ்சு கீழே விழ போறடி மொட்டை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பண்ணுற சேட்டை தாங்கல ஃப்ரெண்ட்ஸ். காய வச்ச துணி எடுக்கணும், உளுந்து எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே போகலாமா ஜஷிதா? போகலாமா? அடங்க மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சொல்ற அப்பா பேச்சு கேட்கறதே கிடையாது. பேட் விளையாடலாமா? பேட் பால் விளையாடலாமா? அப்பாயிட்டு கொடு. குட் கேர்ள். குட் கேர்ள். பேட் விளையாடலாமா? அம்மாக்கு போடு பால் போடு. போய் எடுத்துட்டு போ ஜெஷிதா, போய் எடுத்துனா போ. குட் கேர்ள் எல்லாம் எடுத்துனா. அப்படியா? அவரே பேட்ல போட்டுருவாரு. பிராக்டிஸ் கொடுத்து வச்சிருக்க ஜஷிதா. பால் எடுத்துனோம். பேட்ல போடு. பேட் மேல வைக்கிறாரு அழகா. போய் எடுத்துனோம் போ. நல்லா ட்ரைனிங். பால் போறக்க ட்ரைனிங் கொடுக்குறேன். போடுமா பால் போடுமா. பேட்டை கொடு அவருக்கு. பேட்டு மேல வைக்கிற எடுத்துட்டு வந்த அழகா. அடிமா பால் அடி. தலையில அடிச்சுக்கிறான். அடி தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்துட்டு இங்க பாருங்க சூப்பரா வந்து மிக்சியில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். மிக்சியில அரைச்சுனா இது மாதிரி பொடியா நமக்கு தேங்காய் துருவல் கிடைச்சிடும். ஓரளவுக்கு அங்கங்க கருப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆனா மொத்தமா கருப்போட போறதுக்கு இது எவ்வளவு தேவலாம். வெள்ளையா இருக்கா பேபி? ஒயிட்டா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவு தேங்காய் பூ கிடைச்சது. அதுக்கு ஈக்குவலாவே வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் வானலும் ஒரு பக்கம் வெல்லம் கரைக்கிறதுக்கு ரெண்டுமே மல்டி டாஸ்கிங். ஆமா. ஸோ வெல்லத்தை வந்து பாத்திரத்துல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துவோம்.
போதும், கொஞ்சமா சேர்த்தா போதும். ஆமா, அதை கரைக்கிறதுக்காக தான். ஓகே. ஸோ நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுக்காக தான். வெள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம், நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மண்ணெல்லாம் இருந்தால் கூட ஃபில்டர் ஆகும். வெள்ளம் சேர்த்து செய்யலாம், சக்கரை சேர்த்து நம்ம அப்படியே கேக்கு மாதிரி தேங்காய் பர்ஃபி மாதிரி கூட செய்யலாம். சக்கரை சேர்த்து ஆல்ரெடி நான் வந்து பர்ஃபி செஞ்சுருக்கேன். ஸோ அது சவுத் இந்தியன் கலினர் யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனல் சூட் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயை வறுக்கிறதுக்கு. நெய் சூடானதும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காயை வந்து நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குல்ல, அந்த ஈரெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம். சில்வர் பாத்திரம் பயங்கரமா பிடிக்குது. ஆமா, இல்ல அது ஈரமா இருக்குதுல்ல, ஆமா, அதனால பிடிக்குது. அது ஈரம் போக போக வந்து கொஞ்சம் தீ ஸ்லோ பண்ணி வச்சு அழகா வறுத்துக்கலாம். நல்லா அதுல இருக்க ஈரப்பதம் எல்லாமே வந்து போயிடுச்சு. ரொம்ப கலரா வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப வந்து ஈரமா இருந்தது. ஆமா, ஸோ நல்லா நெய் போட்டு வறுத்துனா வாசனையா இருக்கும். ஒரு அளவுக்கு வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். ஸோ வறுத்தாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுக்கு நான் மாத்திக்கிறேன். வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி வெல்லம் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டி நான் வானல்ல சேர்த்துக்கிறேன். பயங்கர கலரா இருக்குல்ல, சில்வர் கலர் வெள்ளையா இருக்குல்ல இந்த பாத்திரம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பாதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் கொட்டிடலாம். ஒரு கம்பி பாதம் தான் வந்து கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நம்ம கமர் கட்டுலாம் செய்யற மாதிரினா நல்லா கல்லு மாதிரி முடுவணும். வெள்ளைப்பாகு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட டங்குன்னு சத்தங்க இருக்கும் இல்லையா, அந்த கல்லு பதத்துக்கு வந்துட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமர் கட்டு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் முட்டாய் தான் செய்ய போறோம். அதனால ஒரு கம்பி பாதம் வந்தாலே போதும். இப்போ நம்ம தேங்காயை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வறுத்த தேங்காவும் வெல்லமும். ஆமா, இன்னும் ஏலக்காய் பொடி வர போடணும் இதுல, அப்பதான் இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். ஸோ இதை சேர்த்து நல்லா திரண்டு வர வரைக்கும் தேங்காயை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்துல வேகட்டும். தேங்காய் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வெந்துகிட்டே இருக்கு தேங்காய். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வாசனைக்கு தட்டி வச்சிருக்க ஏலக்காய் இதையும் சேர்த்துடலாம். ஸோ அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா அது உண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் முட்டாய் செய்யறதுக்கு. ஸோ அதனால அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இந்த தண்ணியா இருக்குல்ல, இது ஃபுல்லாவே நல்லா திக்காகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடும். ஆமா, இப்போ நல்ல வாசனையா செம்ம ஸ்வீட்டா சூப்பரா இருக்கு. தேங்காய் ரெடி ஆகணும் ஒரு 5 நிமிஷத்துல. சாப்பிட்டு பார்த்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சைங்கா கரெக்டா இதை செக் பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருக்கு. தேங்காய் முட்டாய் சூப்பரா வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நல்லா திக்கா ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஆனா இது ஆறிடும். அப்பதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஆறும்போது நல்லா கட்டி ஆயிடும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல நெய் தடவி இருக்கேன். இப்போ இந்த பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம். கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கடையில விற்கிற மாதிரியே தேங்காய் முட்டாய் ஷேப் வந்து செய்யலாம். ஓகே, என்னம்மா பண்றா ஜஷிதா? டான்ஸ் ஆடுறாரு ஜஷிதா. கரண்டி நக்கி சாப்பிட்டுட்டு இருக்காரா? என்ன செய்த கரண்டில இருந்து? தேங்காய் மிட்டாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் மிட்டாயை கரண்டியை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஜஷிதா. ஜஷிதா எப்படி டான்ஸ் ஆடணும்? தேங்காய் முட்டையை வந்து இப்போ செய்யலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம தேங்காய் பர்ஃபிங் பண்ணது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். இது நம்ம அழகா வந்து ட்ரேல கொட்டி கேக் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். இல்ல உருண்டையா வந்து அழகா உருண்டை பிடிச்சியும் வச்சுக்கலாம். நமக்கு ஷேப் எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ கடையெல்லாம் விற்பாங்கல்ல, ஸோ அது மாதிரி ஷேப் நான் வந்து கொண்டு வர போறேன். அதுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிட்டு வட்டம் பண்ணிட்டு இது மாதிரி மூடி இருக்கும்ல, என்ன டப்பா மூடி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து நடுவில் அமுக்கணும். ஓகே, அமுக்கிட்டுனா சூப்பர் அழகா. இது வந்து இது வந்து கரூர் தேங்காய் மிட்டாய் கரெக்டா? ஞாபகம் வந்துச்சு, செமையா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா இது மாதிரி வந்து நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டுதான் நல்லா இருக்கு. தேங்காய் முட்டாய் சாப்பிடுறதுக்கு ஆளை கூட்டணும் வந்துட்டேன். இவர் தான் டேஸ்ட் பண்ணி சொல்றாரு. ஆமா, எலி இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு வேகமா எடுக்க போறா பாரு. இங்க பாருங்க சூப்பரா வந்து நல்லா ஷேப்பா செஞ்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் மிட்டாய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு முட்டாய் பிச்சிட்டாப்பா. ஆமா, நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா. பாப்பா ஒண்ணு கொடுப்போம் ஆர்வத்துல. சே ஒண்ணு முழுசாலாம் கொடுக்காது, கொஞ்சமா கொடுக்கல.
கொஞ்சமா சாப்பிடுமா, ஓவர் ஸ்வீட்டுமா அது. நல்லா இருக்கா ஜெஷிதா? நல்லா இருக்கா? யம்மி யம்மி. செம்ம டேஸ்ட். நீங்க சாப்பிட்டு பாரு கொஞ்சோண்டு. அல்டிமேட்டு. கொஞ்சமா சாப்பிடுமா. அம்மா அவனுக்கு கொடுக்காத. அவ பாரு அந்த கையில் இருக்குது சாப்பிடாது, போதும் உனக்கு. அடுத்தது கேட்கக்கூடாது. ஓகே, மென்னு சாப்பிடணும். நல்லா டேஸ்டா மெல்ல மெல்ல வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஷேப்பா வந்து செஞ்சேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் லாஸ்டா இருந்ததெல்லாம். தேங்காய் மிட்டாய் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. அந்த குட்டி பொண்ணு வாங்கிட்டே இருக்க போறான். அவனுக்கு நிறைய கொடுக்காத செய்தா, ஒரு கையில வச்சுக்கிட்டே இன்னொரு கையில கேட்கறாரு பாரு. ஸோ இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. ஒருத்தவங்க கேக் வந்து ரொம்ப நாளா பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வந்து கேக் வந்து செஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிறிஸ்மஸ் வேற வருது இல்லையா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு நம்ம கேக் கண்டிப்பா செஞ்சிடலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய். ஜெஷிதா பாய் சொல்லு. பாய். பாய் எங்க சொல்றேன், இங்க இருக்கிறத வாங்கி சாப்பிட தான் பாக்குறான். அவ்வளவு தூரம் சாப்பிட கூடாதுமா, குத்துரு.